வணக்கம் அன்பர்களே. இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு பூ மனசு. எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். கடவுளே, வீட்டுக்கு போகும்போது வீட்டில் சாமிநாதன் இருக்கக்கூடாது. முரளிதரன் மானசீகமாய் கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறான். கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல் ஆகிறது. அவனும் சீதாவும் மனம் விட்டு பேசி, வாய் விட்டு சிரித்து. இப்பொழுதும் சீதா பேசுகிறாள், சிரிக்கிறாள். ஆனால் எல்லாம் அந்த சாமிநாதனோடு. முரளி வாழ்க்கையே வெறுத்து போனவனாய் உட்கார்ந்திருக்கிறான். ஆபீஸில் மணி 5 அடிப்பதற்குள்ளாகவே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிவிட்டார்கள். அவன் மட்டும்தான் தேவையில்லாத லெட்ஜரை புரட்டிக்கொண்டு, வாட்ச்மேன் கூட 2 தடவை உள்ளே வந்து எட்டி பார்த்துவிட்டு போனான். சார், என்னப்பா முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களோன்னு பார்த்தேன். முரளிக்கு வாட்ச்மேனின் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் போல ஆத்திரம் பற்றி கொண்டு வருகிறது. அவனுக்கு தெரியும், வாட்ச்மேன் வேண்டுமென்றே எகத்தாளமாய் அவனிடம் கேட்கிறான். மணி 5 அடிக்க 5 நிமிடங்கள் இருக்கும் போதே தனது மோட்டார் சைக்கிளை உதைப்பவனாயிற்றே அவன். எல்லாம் இந்த சாமிநாதனாலே வந்த வினை. இத்தனை பொறுப்புக்கும் கசப்புக்கும் ஆளான சாமிநாதன் வேறு யாரும் இல்லை, முரளிதரனை பெற்ற அப்பாவேதான். அப்பாவிடம் பிள்ளைக்கு அத்தனை பாசம். தகப்பன் மிதித்த மண்ணை மிதிக்க மாட்டான். இப்போது 15 நாட்களாய் அவனுக்கு போதாத காலம். ஏற்கனவே ஒரு பத்திரிகை ராசிபலனில் முரளிதரனின் ராசிக்கு இப்படி போட்டிருந்தது: சனியும் ராகுவும் ஒரே வீட்டிலிருந்து பார்ப்பதால் இந்ராசிக்காரருக்கு பெற்றோர் வழியில் துன்பங்கள் வரலாம். சொந்த இரத்தமே சமயத்தில் எதிரியாகலாம். மனைவியிடம் மனஸ்தாபம் வளரும். காதல் கசக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் தாமதப்படும். உயரமாகவும் சிவந்த தோற்றமுடையவராகவும் வயதில் பெரியவராகவும் இருப்பவரை நம்ப வேண்டாம். இந்த பலனை படித்துவிட்டு கெக்கலி கொட்டி சிரித்தவன்தானே இந்த முரளி. சீதா, எனக்கு உன்னோட மனஸ்தாபம் வருமாம். பேப்பர்லே ராசி பலன்லே போட்டிருக்கான். எப்படி வருங்கிறேன்? உன் மனசும் என் மனசும் ரெண்டாய் இருந்தாத்தானே மனஸ்தாபம், பகை, சண்டை எல்லாம். இங்கேதான் ரெண்டும் ஒன்னா பிரிக்கவே முடியாதபடி இருக்கேடா. நீ இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம்ங்கிறியா? காத்துட்ருக்கேன். வேண்டாம், வீட்டிலேயே ஜாலியா இருக்கலாம்ங்கிறியா? படுக்கை விரிப்பை தட்டி கசக்குமாமே. பினாத்தல்னா இதுதான் 1ஆம் நம்பர் பினாத்தல். நம்ம காதல் திகட்டாத காதல்னு. டச்வுட் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மரம் இல்லைன்னா மரச்சாமான் எதுவும் இல்லைன்னா உங்கள் தலையை தொட்டுக்குங்க. மேல் நாட்டில் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக இப்படி செய்வாங்களாம். அவன் முதலில் அவள் சொல்வது புரியாமல் அவசரமாய் தன் தலையை தொட்டு கொண்டு விட்டு பின் முறைத்தான். ஏய், அட, ராசிபலன் பழிச்சிட போறது. அவள் ஒய்யாரமாய் எழுந்து நின்று சுரிதார் துப்பட்டாவை செல்லமாய் அவனது முகத்தில் விட்டெறிந்துவிட்டு நகர்ந்தபோது இந்த உலகமே மறந்துவிட்டது முரளிக்கு. திருமணமாகி இந்த 2 வருடங்களில் அவர்களுக்குள் சின்னதாய் ஒரு சினுங்கல் இருக்க வேண்டுமே. கணவன் மனைவிக்குள் மெல்லிய அலுப்பு, இவ்வளவுதானே என்கிற அலட்சியம். பேசக்கூடாது. என்னமோ காலையில்தான் முகூர்த்தம் முடிந்தாற் போன்ற பரபரப்பு, பரவசம் முரளிக்கு சீதாவை பார்க்கும் போதெல்லாம் இருக்கும். சீதா, இந்த 6000 ரூபாய் அல்ப காசுக்காக தினமும் 8 மணி நேரம் உன்னை பிரிஞ்சிருக்க வேண்டியிருக்கேங்கிறதை நினைச்சா இந்த உலகத்து மேலேயே வெறுப்பா இருக்கு எனக்கு. பேசாம ஒன்று செய்வோமா? இந்த மளிகை கடை வாடகை, பால், எலக்ட்ரிக் பில், எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு நாம் 2 பேரும் இமயமலைக்கு போய் இடுப்பில் தோலாடையை சுற்றிட்டு ஆதாம் ஏவாளுக்கு அடுத்த வாரிசா இருக்கலாம்ங்கிறியா? போதும், நான் சொல்ல வந்தது அது இல்லை. பின்னே பேசாம திருவிடைமருதூருக்கு போவோம். அங்கே உங்கள் அப்பாவோட சேர்த்து நிலம் நீச்சை பார்த்துட்டு மிச்ச நேரத்தில் வாய்க்கால் கரையில் பம்ப்செட் ரூமில் காதல் செஞ்சுட்டு நிம்மதியாக இருப்போம். யாரு, அந்த சாமிநாதன் கூடவா? அம்மாடி, வேண்டாம் தாயே, நான் செத்தேன். முரளிதான் அவசரமாய் சொல்ல,
சீதா வழக்கமாக தன் கேள்வியை கேட்டாள். ஏங்க, அப்பா பேரை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம சொல்றீங்க. ஆனா அவருக்கு இத்தனை பயந்து சாகுறீங்க. இது பயமில்லே சீதா, ஒரு விதமான வெறுப்பு, கசப்பு, அலர்ஜின்னு வேணும்னாலும் வச்சுக்கோயேன். என்னால ஒரு நாள் கூட அவரோட சேர்ந்து இருக்க முடியாது. ஆளை விடு. சீதாவுக்கு கணவனை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். 30 வயது ஆண் பிள்ளைக்கு தகப்பனிடம் இத்தனை எதிர்மறையான எண்ணமா? முரளிதரன் சீதாவை கல்யாணம் செய்து கொண்டதால் சீதாவுக்கு புகுந்த வீட்டாரோடு நெருங்கி பழகுகிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. புகுந்த வீட்டார் என்று சொல்லிக்கொள்ள அங்கே எத்தனை பேர் இருந்தார்கள்? முரளியின் பாட்டியையும் அப்பாவையும் தவிர. கல்யாணத்தை ஒரு கோவிலில் முடித்து கொள்ளலாம். சீதாவை சேர்ந்தவர்கள்தான் விடவில்லை. அது எப்படி? எங்க வீட்டு மனுஷங்களை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மனுஷங்கன்னு சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஆட்டம்பாமையே வெடிச்சாலும் காது கேட்காத பாட்டி. தவிர அப்பா ஒரு ஆளு. அவரை நான் எந்த விஷயத்துக்கும் தொந்தரவு செய்கிறது இல்லை. மகன் கல்யாண விஷயம் அப்பனுக்கு தொந்தரவா? நல்லாவா இருக்கு? ஆள் ஆளுக்கு சொல்லி கடைசியில் கல்யாணத்துக்கு முதல் நாள் கையில் ஒரு துணிப்பையுடன் மறுநாள் முகூர்த்தம் முடிந்த கையோடு கிளம்பிவிட்டார் சாமிநாதன். என்னது, கிளம்புறீங்களா? என்ன நீங்க? மதியானம் நலங்கு இருக்கு, சாயந்தரம் ரிசப்ஷன், லைட் மியூசிக் இருக்கு. உங்க பையனோட சிநேகிதங்க எல்லாரும் சாயந்தரம்தான் வருவாங்களாம். நடக்கட்டுமே, அமோகமா நடக்கட்டும். அங்கே இவன் பாட்டி வயசானவ, காது கேட்காது, கண்ணும் அவ்வளவா தெரியலே. இப்ப கிராமப்புறங்கள் எல்லாம் கூட பட்டணம் மாதிரி கொலையும் கொள்ளையுமா இருக்கு. நான் வரட்டுமா? நாங்க என்னத்தை சொல்றது? ஏன், நீங்க எல்லாரும் புறப்பட்டு நம்ம ஊர் பக்கம் வர்றது? ஏன்பா முரளி, பெண்டாட்டியையும் மாமனார் மாமியாரையும் அழைச்சிட்டு ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போகக்கூடாதா? பாட்டிக்கு சந்தோஷமா இருக்கும். ம். அவன் தனக்குள் முணங்கினான். அவரோ சிரித்தபடி சீதாவின் அருகில் வந்து நின்று தழுதழுக்கச் சொன்னார். அம்மா சீதா, அவன் வரமாட்டான். நீதான் அவனை இழுத்துட்டு வரணும். வர்றியா? மாமனாரின் கனிவும் பெருந்தன்மையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ ஒரு விதமான கம்பீரமான வசீகரமும் சீதாவை பேச்சடைத்து நிற்க வைத்து விட்டது. என்னம்மா, நீயும் என் கூட பேச மாட்டியா? அந்த நீயும் ஓர் அழுத்தம் இருந்தாற்போல் சீதா அவசரமாய் பதிலளித்தாள். இல்லை மாமா, கண்டிப்பாக நாங்கள் ஊருக்கு வர்றோம். அன்றிரவு முதலிரவு அறையில் மல்லிகையும் ஜாதியும் சீதாவின் மேனி வாசனையில் வெட்கி தலைகீழாய் தொங்க, அந்த ரொமான்டிக் மூடில் கூட முரளி பற்களை கடித்தபடி சீதாவுக்கு உபதேசித்தான். அந்த சாமிநாதன் பேச்சுக்கெல்லாம் நீ தலையாட்ட வேண்டிய அவசியமில்லை. கையில் பால் செம்பும் கன்னத்தில் வெட்கச்சிவப்புமாய் கண்களில் சென்சார் செய்யப்படாத பள்ளியறை கனவுகளுடன் வந்த சீதா திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள். சாமிநாதனா? யாரு சாமிநாதன்? எந்த சாமிநாதன்? ஓ, அதை உனக்கு சொல்லலையா? சாமிநாதன்கிறது தான் எங்க அப்பா பேரு. நான் அவரை அப்படித்தான் கூப்பிடுவேன். ஐயோ, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவர் திட்டமாட்டாரா? மண்டு, நான் அவரை அப்படி கூப்பிடுவேன்னா நேரில் இல்லைன்னா அர்த்தம். அவர் இல்லாதப்ப அவரை பற்றி பேச்சு வந்தா அப்படித்தான் பேரை சொல்லுவேன். அவரோட உங்களுக்கு என்ன தகராறு? பார்க்க ரொம்பவும் நல்லவரா? இவரா உங்க அப்பான்னு கேட்கும்படியா நானே அவரை பார்த்து அசந்து நிற்கிறேன். பேசிக்கொண்டே போனவள் கணவனின் முகம் போன போக்கை பார்த்து திகைத்து நின்றாள். லுக், இது நம்ம முதலிரவு. இங்கே நம்ம 2 பேரை மத்தி மட்டும்தான் பேசணும். சரி, பயந்துட்டியா கண்ணு? உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்க. இந்த முரளிதரன் பக்கா பொண்டாட்டிதாசன். நீ கிழிச்ச கோட்டை மட்டுமில்லே, நீ கிழிக்காத கோட்டை கூட தாண்ட மாட்டேன். என்னால் நமக்குள்ளே எந்தவித தகராறும் வராது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அப்பாவை பற்றி, அதாவது என்னை பெத்த மகானுபவானை பற்றி நமக்குள்ளே பேச்சே வரக்கூடாது. சரி, ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி. கேட்டு தொலை. பால் ஆறிப்போனது. ஆறினா எனக்கு பிடிக்காது. உங்க அப்பா உங்களை தொலைச்சி தலைமுழுகிட்டாரா? இல்லை, நான் தான் அவரை தொலைச்சி தலைமுழுகிட்டேன். போதுமா? அவன் அவள் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி அவசரமாய் குடித்து கொஞ்சம் அவளுக்கும் மீதி வைத்து அவளை இழுத்து அணைத்து கொண்டான்.
அப்போதைக்கு சீதா இந்த பேச்சை அத்துடன் நிறுத்தி கொண்டாள். ஆனால் அப்படி வேண்டாம் என்று அத்தனை விட்டேற்றியாக இருக்க முடிகிறதா என்ன? அவனால் முடிந்தாலும் அவளால் முடியவில்லையே. மணமாகி சுமார் 1 வருட காலம் முரளியும் அவளை தன் ஊருக்கு அழைத்து போகவில்லை. சாமிநாதனும் இங்கே வரவில்லை. கல்யாணமான 8வது மாதம் வளைகாப்பு, சீமந்தம். முரளி வேண்டுமென்றே எல்லாம் முடிந்து மறுநாள் போய் சேரும்படியாக கடிதத்தை தபாலில் சேர்த்திருந்தான். அந்த விஷயம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இது ரொம்பவும் அநியாயம். மருமகளை வயிறும் பிள்ளையுமா பார்க்கணுங்கிற ஆசை அவருக்கு மட்டும் இருக்காதா? நீ சொல்கிற மாதிரி எல்லாம் எங்கள் அப்பா இல்லை. நீ பேசாம இரு. இங்கே வந்துட்டா வசதியான வீடு, ஃப்ரிட்ஜ், டெலிவிஷன்னு பார்த்தா அசைய மாட்டார் மனுஷன். யாருக்கு வேணுமானாலும் இறக்கப்படலாம். அவருக்கு இறக்கப்படவே கூடாது. ஆனால் இவனது கடிதம் கிடைத்த 4வது நாளே சாமிநாதன் மருமகளுக்காக தேன்குழலும் ரவா லட்டும் பலாப்பழமும் மாவடுவுமாய் வாங்கி டிவிஎஸ்ஸில் பார்சல் செய்து அனுப்பியிருந்தார். இந்த நாளை நான் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். பாட்டி உன் கடிதம் கண்டு அழுதே விட்டாள். அவளுக்கு உடம்பு தள்ளவில்லை. படுத்த படுக்கையாக இருக்கிறாள். பட்சணமும் ஊறுகாயும் நானே செய்ததுதான். ஓரளவுக்கு சாப்பிடும்படியாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன். முடிந்தால் நேரம் கிடைத்தால் பதில் எழுது. ஆசீர்வாதம். இப்படிக்கு உன் பிரியமுள்ள அப்பா. கடிதத்தை கூட அவள்தான் பிரித்து படித்தாள். அன்றைக்கு முழுக்க முரளியிடம் சண்டை போட்டாள். அப்படி என்னதான் நடந்தது உங்களுக்குள்ளே? அப்பாவை விடுங்க, பாட்டியையாவது பார்த்துட்டு வந்திருக்கலாமில்லே. சீதா, பாட்டிக்கு நான் முக்கியமில்லை, தன் மாப்பிள்ளைதான் முக்கியம். மாப்பிள்ளையா? ஓ, அதை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? பாட்டிங்கிறது எங்கள் அப்பாவை பெத்த அம்மா இல்லை, அம்மாவோட அம்மா. பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் என்னை தனியாக வளர்க்க அப்பா சிரமப்படக்கூடாதுன்னு பாட்டியும் தாத்தாவும் மாப்பிள்ளை வீட்டோடவே வந்து தங்கிட்டாங்க. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் பாட்டிக்கு வேற யாரும் இல்லை. பாருங்க, மாமியாரையே பெத்த தாயார் மாதிரி உங்கள் அப்பா கவனிச்சுக்கிறார். நீங்கள் என்னடான்னா பெத்த அப்பாவையே அந்நியமாக விலக்கி வச்சிட்டீங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நாளைக்கே நம்ம குழந்தை உங்களை மாதிரி நடந்ததுன்னா மனசு என்ன பாடுபடும்? எங்கள் அப்பாவை மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. சீதா பேசவில்லை. ஆனாலும் அவனது இந்த செயல் அவளுக்கு பிடிக்கவில்லை என்பதை அவளது முகம் சொல்லியது. இந்த மாதிரி இவன் விட்டேற்றியாக இருப்பதினாலேயே தனது பிரசவத்தின் போது மாமனாருக்கு பேரக்குழந்தை பிறந்திருப்பதால் தந்தியடிக்கச் சொல்லி தன் தந்தையை விரட்டினாள். அதற்கு அங்கிருந்து பதில் தந்தி வந்தது. சந்தோஷம், என்னால் வர முடியாது. பாட்டிக்கு ரொம்பவும் சீரியஸாக இருக்கிறது. அப்பொழுது படுத்த பாட்டி போன மாதம்தான் மண்டையை போட்டாள். முரளி சொல்வதாக இருந்தால் அப்படித்தானே சொல்ல வேண்டும்? குழந்தை பிறந்து 4 மாசம் ஆறது. உங்கள் அப்பாவாலே தான் வர முடியலே. நாம் 2 பேருமாவது பாட்டி கண்ணை மூடுறதுக்குள்ளே குழந்தையை கொண்டு போய் காட்டிட்டு வந்திருக்கணும். என் மடத்தனம். உங்கள் பேச்சை கேட்டுட்டு சும்மா இருந்துட்டேன். வாங்க, இப்போவாவது உங்கள் ஊருக்கு போய் மாமாவை பார்த்துட்டு வரலாம். கிழவி மண்டையை போட்டதுக்கு நாம் 2 பேரும் போய் துக்கம் விசாரிக்கணுமாக்கும். ஒன்றும் வேண்டாம். சரி, வேண்டாம். நீங்கள் இருங்க. நான் குழந்தையை எடுத்துட்டு எங்கள் அப்பாவோடு போயிட்டு வரேன். சீதாவின் கடைசி அஸ்திரம்தான் முரளியை அடித்தது. அப்படியும் புறப்படுவதற்கு முன் அவன் 1000 கண்டிஷன் போட்டு கொண்டுதான் கிளம்பினான். இங்கே பாரு, சாமிநாதனுக்கு தற்பெருமை ஜாஸ்தி. அவர் சொல்றதை எல்லாம் கேட்டுட்டு வாயை பொளந்துட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. சரி, சனிக்கிழமை ராத்திரி அங்கே போய் சேருவோம். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அங்கே இருந்து புறப்படுவோம். எண்ணி 24 மணி நேரம்தான் அங்கே இருக்க போகிறோம். சரி, அங்கே போயிட்டு சாமிநாதன் முன்னாலே இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமே. உங்கள் ஆபீஸில் என்ன பெருசாக வெட்டி முறிக்கிற வேலைன்னு என்னை பார்த்து கேட்கக்கூடாது. சீதா எல்லாவற்றுக்கும் தலையாட்டினாள். அவர்கள் வருவதற்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்திருந்ததால் சாமிநாதன் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். கும்பகோணத்தில் இருந்து பஸ்ஸிலே திருவிடைமதூர் வரைக்கும் போகணும்னா என் பொண்டாட்டியாலே முடியாது. குழந்தை வேற கசங்கிடும். இங்கேயே டாக்ஸிக்கு ஏற்பாடு வச்சுக்கலாம். பணம் நான் தர்றேன். சாமிநாதன் சிரித்தபடி மகனின் தோளை தடவினார். எனக்கு தெரியாதாடா,
பச்சை உடம்பு. நானே வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்ற அம்பாசிடர் கதவை திறக்கிறார். பக்கத்து வீட்டு வக்கீலோட கார். நீ வர்றேன்னு சொன்னேன், எடுத்துக்கையான்னு சொல்லிட்டார். சீதா டிரைவரை தேடி சுற்றுமுற்றும் பார்த்தாள். என்னம்மா பார்க்கறே? டிரைவர் எங்கே மாமா? நான் தாம்மா. உட்காரு. உன்னையும் குழந்தையையும் மல்லிப்பூ கணக்கா வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு டிரைவிங் கூட தெரியுமா? சீதா கணவனிடம் கொடுத்த வாக்கை மறந்து முதல் தடவையாக வாயை பிளந்தாள். கல்யாணத்துக்கு சாதாரண கிராமவாசியாய் அரைக்கை சட்டையும் மேல் துண்டுமாய் வந்திருந்த மனிதர் இப்பொழுது அனாயாசமாய் காரை ஓட்டும்போது அவளால் கணவனிடம் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஏங்க, உங்க அப்பா இவ்வளவு ஜோரா கார் ஓட்டுறாரு, நீங்க மோட்டார் சைக்கிள் ஓட்டவே ரொம்ப நாள் வரைக்கும் டிரைவர் வச்சிருந்தீங்க. அன்றைக்கு ஆரம்பித்ததுதான் முரளியின் பிரச்சனை. இன்னும் தீர்ந்த பாடில்லை. சாமிநாதனை குற்றம் சொல்ல முடியாது. 10-12 வயசு வரையில் முரளி சாதாரணமாகத்தான் அப்பாவிடன் பழகி கொண்டிருந்தான். ஆனாலும் வீட்டில் கூட பிறந்தவர்கள் என்று யாரும் இல்லாததாலும் அம்மாவிடம் இருந்த அதீத பாசத்தினாலும் அப்பாவை கூட அம்மாவின் எதிரில் தனக்கு போட்டியாகத்தான் கருதினான். அம்மா, சாதம் போடு. கொஞ்சம் இரேன், ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்பாவும் வந்துடட்டும், சேர்ந்து சாப்பிடலாம். அவருக்கு வேற வேலை கிடையாது, எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான். எனக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணினாதான் உண்டு, இல்லைன்னா என்னை டீம்லே இருந்து எடுத்துடுவாங்க. மூக்கை அடிக்கொரு தரம் உறிஞ்சிக்கொண்டு தட்டின் முன் பிடிவாதமாய் அமர்ந்து சத்தம் போடும் மகனை பார்த்து சிரிப்பாள் அந்த தாய். டேய், உங்க அப்பாவுக்கு இருக்கிற பொறுமைக்கும் நிதானத்துக்கும் நீ எங்கே இருந்துடா வந்து பிறந்தே? எல்லாம் 10 நிமிஷம் கழிச்சு போடலாம், உட்காரு. முரளி விழுங்கி விடுவது போல அம்மாவையே பார்ப்பான். எங்கிருந்தோ தோஷம் பொத்துக்கொண்டு வரும். வகுப்பில் கணக்கு வாத்தியாரும் ஆங்கில வாத்தியாரும் கூட அடிக்கடி இந்த வார்த்தையைத்தான் சொல்கிறார்கள். ஏண்டா, உங்க அப்பா 6ஆம் கிளாஸ்லேயே 10ஆம் கிளாஸ் கணக்கை எல்லாம் போடுவான். அவனோட இங்கிலீஷை கேட்டு ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரியே மூக்கு மேலே விரலை வச்சுட்டு நின்னார். நீ எங்கே இருந்துடா அவருக்கு பிள்ளையா வந்து பிறந்தே? கணக்கும் ஆங்கிலமும் வராத வருத்தத்தை விடவும் இந்த வார்த்தைகள்தான் அவனை ரொம்பவும் இம்சைப்படுத்தும். எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போ. இப்படி தட்டை விட்டெறிந்து கத்தும்போது அப்பா வருவார். எரிச்சலும் பொறாமையும் ஒன்று சேர கண்களை இடுக்கிக் கொண்டு பார்ப்பான் அவன். அவரோ முகம் முழுக்க புன்னகையாய் 20ஆம் நூற்றாண்டில் அவதரித்துள்ள மகாவிஷ்ணு போல பரமசாந்தமாய் வருவார். என்ன கோபம் என்னோட முரளிதரனுக்கு? கிரிக்கெட்டுக்கு நேரமாச்சாம், சாப்பாடு போடுன்னு அடம்பிடிச்சான். சித்தை இரு, அப்பா வந்துடுவார்னு சொன்னேன், அவ்வளவுதான். இங்கே நரசிம்மாவதாரம் எடுத்தாச்சு. அம்மா புடவை தலைப்பினால் வாயை பொத்திக் கொண்டு சிரிப்பாள். அவள் அப்படி சிரிக்கும்போது அவளது வைர பேசரி கூட இவனை பார்த்து ஏளனம் செய்வது போல மினுக்கென சுடர்விடும். அடடே, அவன் சாப்பிட்றதுன்னா சாப்பிட்ருக்கலாம் இல்லையா? பாவம் குழந்தை. எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம்தான். தினமும் தான் அப்பாவும் பிள்ளையும் தனித்தனியாக சாப்பிட வேண்டியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன அவசரம்? அதுக்காக குழந்தையோட அவசரத்தை புரிஞ்சிக்காம இப்படித்தான் பேசுகிறதா? முதல்ல எங்கள் 2 பேருக்கும் ஒரு டம்ளர் பால் கொடு. நான் அவனை என் சைக்கிளில் வச்சு ஒரு மிதி மிதிச்சேன்னா கிரவுண்டுக்கு கொண்டு போய் விட்டுடுறேன். வேண்டாம், நானே போய்க்கிறேன். எனக்கும் பாலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சாமிநாதன் உடனே மகனை இழுத்து மடி மீது வைத்து கொண்டு கொஞ்சுவார். வயிறு நிறைய சாப்பிட்டா விளையாட முடியாதுடா. ஒரு டம்ளர் பால், ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு ஓடிப்போய் விளையாடிட்டு வா. நான் உனக்காக சாப்பிடாம காத்துட்ருக்கேன். எனக்கு நேரமாச்சு. அதான் நான் சைக்கிளே கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறேனே. தேவையில்லை. அவன் அப்பாவின் முகத்தையே பாராது அத்தனையும் புறக்கணித்து விட்டு ஓடுவான். அப்பா வந்தால் என்ன நடக்கும் என்பது அவனுக்கு தெரியும். கிரிக்கெட் டீமில் உள்ள அத்தனை சிறுவர்களும் சாமிநாதனை பார்த்ததும் ஓவென உற்சாகமாய் குரல் கொடுப்பார்கள். ஹை, சாமிநாத மாமா வரார். சார் சார், எங்கள் டீமிலே ஒரு ரவுண்டு ஆடுங்க சார். சி, அவரை அம்பையராக வச்சுக்குவோம். அங்கிள், எங்களுக்கு 10 நாளைக்கு நீங்கள் கோச்சராக இருங்களேன். இத்தனை பேர்களுடைய கோரிக்கைகளையும் செவிமடுத்து
அவர்களை மகிழ்விக்க கொஞ்ச நேரம் விளையாடிய பிறகு அவர்களிடம் முரளியையும் விளையாட்டில் சேர்த்து கொள்ளும்படி சிபாரிசு செய்து, ரொம்பவும் சின்னவனா இருக்கான் சார், அவனை 12th மேனாத்தான் மாமா போட்டுக்க முடியும், காட்ச் பிடிக்கவே தெரியலே. இத்தனை பேச்சும் முரளியை வைத்து கொண்டேதான் நடந்தது. சாமிநாதன் நகர்ந்ததும் கோடி வீட்டு பட்டாபி, அவன்தான் முரளியின் டீம் லீடர், இவனை பார்த்து உதட்டை பிதுக்கி கையை விரித்தான். என்னப்பா, உங்க அப்பா காலேஜில் படிக்கிறப்ப டோர்னமெண்ட்ல எல்லாம் விளையாடி ஜெயிச்சிருக்கார், உனக்கு மட்டையை கூட ஒழுங்கா பிடிக்கவே தெரியல, இதில் அவ்வளவு பெரிய பிளேயரை சிபாரிசுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டுறே, உன்னை எல்லாம் வச்சுட்டு நான் மேட்ச் ஆடின ஜெயிக்கிறதெங்கே? கூசி குன்றி போனதெல்லாம் போதாதா, மறுபடியும் அவரை அழைத்து போய் அத்தனை பேர் நடுவிலும் காட்சி பொருளாக அவன் விரும்பவில்லை. எங்கே போனாலும் ஒருத்தரை பார்த்தாற்போல இதுதான் கேள்வி. அவன் பிள்ளையா நீ? சொன்னாத்தான் தெரியுது. சாயலிலும் அவன் அப்பாவை கொள்ளவில்லை. சாமிநாதனின் நிறமும் வாளிப்பும் முகமும் தனி. நிஜமாகவே பார்த்தவர்கள் பார்த்து கொண்டே இருக்கும்படியான அழகு. அவன் அம்மாவுக்கு இது பற்றி சொல்லிக் கொள்வதில் அலாதி பெருமை. உங்க அப்பாவோட அழகுக்கு ராமர் வேஷம் போடலாம். இந்த சமயத்தில் அம்மா சொல்ல மறந்ததை இதோ இப்பொழுது செத்துப்போனாலே அந்த அம்மாவை பெற்ற பாட்டி மறக்காமல் கூறுவாள். இவன் மட்டும் எங்கே இருந்துடி உன்னையும் கொள்ளாம மாப்பிள்ளையும் கொள்ளாம இப்படி காரைக்குடி செல்ல பிள்ளை மாதிரி பிறந்திருக்கான்? நீ சும்மா இருமா, இவன் அப்படியே அவரோட அப்பா மாதிரி. இவனோட தாத்தா இப்படித்தான் இருப்பாராம். அதனாலேயே உன் மாப்பிள்ளைக்கு இவனை ஒருத்தரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அப்படியே எங்க அப்பாயை உரிச்சு வச்சு பிறந்திருக்கான், அவரை மாதிரி சத்தியசீலரா வாழ்ந்தா போதும்னு ஒரே போடா போட்டுடுவார். இத்தனையும் கேட்டபடி பாடப்புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டோ சோற்றை விரலால் அலைந்து கொண்டோ உட்கார்ந்திருப்பான் முரளி. அவனது 13ஆம் வயதில் அம்மா இறந்தாள். அவனை பொறுத்தவரையில் பேரிழப்பு அது. அதுபோலத்தான் அப்பாவுக்கும் என்று அந்த வயதில் நினைத்து பார்க்க முடியவில்லை. அம்மா செத்து போகும்போது 2வது குழந்தையை குறை பிரசவத்தில் பெற்று குழந்தையும் இறக்க அவளும் பொசுக்கென போய்விட்டாள். அப்போதெல்லாம் சாமிநாதன் மனைவியை நினைத்து கொண்டு தலை தலையாய் அடித்து கொண்டு கதறுவார். என்னால தானே அவ போனா, ஐயோ ஒரு குழந்தையே போதும்னாலே, இன்னொரு பொண்ணு வேணும்னு நான் தானே கேட்டேன், கடைசியில் என் முரளியை தாயில்லா பிள்ளையா விட்டுட்டு போயிட்டாளே, அவன் அம்மா எங்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 13 வயசு பையனுக்கு எது புரிந்ததோ இல்லையோ, அம்மா போனதற்கு காரணம் அப்பாதான் என்கிற வார்த்தைகள் மட்டும் வக்கிரமாய் புரிந்து தொலைந்தது. அது முதலே அப்பாவிடமிருந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்து விட்டான். படுக்கையெல்லாம் அம்மாவை பெற்ற தாத்தாவுடன் தான். கடைக்கோ கோவிலுக்கோ தாத்தாவுடன் தான் போய் வருவான். சாமிநாதனுக்கு மகன் தன்னிடமிருந்து விலகுவது தெரிந்திருந்தாலும் என்ன செய்து அவன் அன்பை பெறுவது என்பதுதான் புரியவில்லை. இத்தனைக்கும் மனைவி இறந்ததும் மறுமணம் செய்ய சொல்லி யோசனை கூறிய உறவினர்களை எல்லாம் விஷயம் அவன் காது வரைக்கும் போவது கூட அவனை துன்புறுத்தும் என்று இரகசியமாய் விரட்டி அடித்தார். இந்தாங்க 2ஆம் கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க, நான் பொல்லாதவனா ஆயிடுவேன். ஆமாம், எனக்கு வேணா இன்னொரு பொண்டாட்டியை கொண்டு வர முடியும். இந்த பயலுக்கு செத்துப்போன தாய்க்கு சமானமா இன்னொரு தாயை கொண்டு வர முடியுமா? பார்த்து பார்த்து கண்ணை இமை காப்பது போல காத்து 8ஆம் வகுப்பில் படித்தபோது ஹெட்மாஸ்டர் அவனிடம் அப்பாவை அழைத்து வரச் சொன்னார். அவன் இது பற்றி தந்தையிடம் மூச்சு விடவில்லை. ஒரு முறை, 2வது முறை, 3வது முறை. இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று நினைத்த தலைமை ஆசிரியர் நேரே வீடு தேடி வந்துவிட்டார். அந்த நாளில் சாமிநாதனுக்கும் அவர் ஆசிரியராக இருந்த காரணத்தினால் வார்த்தைகளில் உரிமையும் அதட்டலும் அதிகம் இருந்தது. என்னப்பா சாமிநாதா, நான் உன்னை அழைச்சிட்டு வர சொல்லி அனுப்பினேன், இவன் வந்து உன்கிட்ட சொல்லவே இல்லையா? என்னையா? எதுக்கு? உள்ளே வாங்க சார், வீடு வரைக்கும் வந்துட்டு வாசல்லையே நின்று பேசிட்டு போகலாமா? உன் வீட்டில் சாப்பிட்றதுக்காகவே நான் இன்னொரு தடவை வர்றேன்ப்பா. நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னது உன் பிள்ளை முரளிதரனுக்காக. உன் பிள்ளையா இருந்துட்டு ராங்கே வாங்க மாட்டான்கிறான்ப்பா. மேத்தமெட்டிக்ஸில் 4ம் 5ம் வாங்குறான்.
ஹோம்ஒர்க் செஞ்சிட்டே வர்றதில்லேன்னு அவன் கிளாஸ் வாத்தியார் புகார் சொல்கிறார். கொஞ்சம் கவனிக்க கூடாதா? அது அவன் அம்மா போனதில் இருந்தே எதிலேயும் அக்கறை இல்லாமல் இப்படித்தான். என்கிட்ட கூட அதிகம் பேசுறதில்ல. குழந்தை தானே, தாயார் போனது ரொம்பவும் பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தாயார் போய் 2 திவசம் பண்ணியாச்சேப்பா. நீ இல்லையா? அந்த நாளில் அம்மா செத்துப்போன 5ஆம் நாள் பரீட்சை எழுத வந்துட்டியே. அப்போ உனக்கும் என் வயசு தானே இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போவே கண்டித்து வளர்க்கலைன்னா பின்னாடி நீ தான் ரொம்ப சிரமப்படுவே. அந்த காலத்து ரிஷி முக்காலமும் உணர்ந்து சொல்வது போல சொல்லிவிட்டு போனார் அவர். பையன் தன்னிடம் படித்தால் சரியாய் படிக்க மாட்டேன் என்கிறான் என்று டியூஷன் வைத்தார் சாமிநாதன். அவ்வப்போது கூப்பிட்டு கொஞ்சம் அழுத்தமாய் பேச வேண்டும் என்றுதான் நினைப்பார். எங்கே அவன் முகத்தை பார்த்தாலே மனசுக்குள் பரிவும் பச்சாபமும் தான் ஊற்றாய் சுரக்கும். முரளி, இங்கே வா. என்ன, என்கிட்ட வரமாட்டியா? எதுக்கு? அங்கே இருந்தே கேட்டா எப்படிடா? பரவாயில்லை, சொல்லுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஆணி அடித்தாற் போல பதில் வருமே தவிர அவன் இருந்த இடத்தை விட்டு அசைய மாட்டான். ஆனால் அவர் புரிந்து கொள்ளாததை அவனை பெற்றவள் உயிரோடு இருந்த வரையில் அவள் புரிந்து கொள்ளாததை அவனுடைய பாட்டியான மங்களம் புரிந்து வைத்திருந்தாள். அந்த காலத்து மனுஷி. மாப்பிள்ளையின் எதிரில் நின்று பேச வெட்கம் தடுத்தாலும் கதவிடுக்கில் ஒளிந்து கொண்டே சடசடவென பொறிவாள் அவள். நான் சொல்கிறேனேன்னு தப்பா நினைக்கக்கூடாது. பேசாமல் முரளியை கொண்டு போய் கும்பகோணத்தில் படிக்க வையுங்கோ. அங்கேயே ஏதாவது ஹாஸ்டல்லே சேர்த்தாலும் நல்லது தான். அப்பத்தான் அவனுக்கு பாசம்னா என்னன்னு தெரியும். படிப்பு வரும். அவன் குழந்தை. இப்போவே பிடிச்சி வெளியில் தங்க வச்சா ரொம்பவும் ஏங்கி போயிடுவான். இருக்கட்டும், காலேஜில் சேர இன்னும் 3 வருஷம்தான் இருக்கு. அப்போ எப்படியும் அவன் வெளியில் போய் தங்கித்தானே ஆகணும். தாத்தா இருந்த வரையில் பாட்டியின் அதட்டல் உருட்டல்களை எல்லாம் லட்சியம் செய்யாமலே இருந்து பழகிவிட்டான் முரளி. எதை சொல்வதானாலும் தாத்தாவிடம்தான் சொல்வான். தாத்தா, நீங்களும் என்னோட வந்துடுங்களேன். 2 பேரும் கும்பகோணத்துக்கு போயிடலாம். இங்கே இருந்தா நான் உருப்படவே மாட்டேன். தாத்தா பேரனை இழுத்து பக்கத்தில் வைத்து கொண்டு பரிவாய் தலையை தடவி சிரிப்பார். ஏண்டா ராஜா அப்படி சொல்கிறே? இந்த அப்பாவை எனக்கு பிடிக்கலே. அவன் இதற்கு பதில் சொல்வதற்குள் மங்களம் கணவனிடம் சத்தம் போடுவாள். அவன்கிட்ட என்னத்துக்கு, ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க ஒவ்வொரு குழந்தையும் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அருமை அவனுக்கு தெரியலே. முரளிக்கு பாட்டியை பிடிக்காமல் போனதற்கு காரணமும் இதுதான். பாட்டி எப்பொழுதும் தன் மாப்பிள்ளைக்கு பரிந்து கொண்டுதான் பேசுவாள். தாத்தாவும் அவள் வாயை அடைக்க எத்தனையோ சொல்லி பார்த்து விட்டார். மங்களம், நீ மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேச பேச முரளிக்கு அப்பாவை கண்டா ஆகாமலேயே போறது. கொஞ்ச நாளைக்கு உன் மாப்பிள்ளை புராணத்தை நிறுத்தி வையேன். ஏன், என்னங்கிறேன்? படுப்பிலையாகட்டும் குணத்திலையாகட்டும் அவரோட சுண்டு விரல் நுனிக்கு கூட சமமாக மாட்டான் இவன். அவரை என்னமோ தனக்கு சமமான எதிரியா நினைச்சிட்டு இந்த குதி குதிக்கிறானே. எல்லாரும் அப்பாவை துதிப்பாடி தன்னை பற்றி ஏளனமா இளக்காரமா பேசுகிறாங்களேங்கிற ஆதங்கம் அவனுக்கு. மற்றவங்க ஒன்றும் இல்லாததை சொல்லலையே, இருக்கிறதைத்தானே சொல்கிறாங்க. அப்பாவை மாதிரி பேரெடுக்கிறதுக்கு உழைக்கணும், முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு என்ன பலன்? சரி சரி, இந்த விஷயம் மாப்பிள்ளை காது வரைக்கும் போனால் ரொம்பவும் வருத்தப்படுவார். எதுவுமே சொல்லாதே. பெரியவர்கள் பல விஷயங்களை மூடி மறைத்ததன் விளைவு சாமிநாதனுக்கு மகனின் வெறுப்புக்கான காரணம் புரியாமலே போனதுதான். இத்தனைக்கும் நடுவில் முரளி அதே தெருவில் 4 வீடு தள்ளி இருந்த தாசில்தார் வீட்டு பெண்ணான மைதிலியிடம் காதல் போன்ற ஒருவித மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். காதல் என்றால் என்னதென்று தெரிகிற வயசில்லை. ஆனாலும் அந்த வயசுக்கு காதல் என்று ஒன்று இல்லாவிட்டால் வாலிபர்களில் ஒருவனாக அங்கீகரிக்கப்படுவதும் கஷ்டம். எப்படி கிரிக்கெட் விளையாட்டில் இவனை எல்லாரும் குழந்தை என்று ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அப்படியே தான் இந்த காதல் விஷயத்திலும் இவனையொத்த பையன்கள் இவனை ஒன்றும் தெரியாத சிறுவனாகவே தள்ளி வைத்திருந்தது. மதகடியிலும் பெட்டிக்கடையிலும் கோவில் குளத்து படிகளிலும் உட்கார்ந்து அவனவன் தங்களுடைய இஷ்ட தேவதைகளை பற்றி ஜூர வேகத்தில் வர்ணித்து கொண்டிருக்க
இவன் மட்டும் மைதிலியை மனசுக்குள்ளேயே வைத்து ஆராதித்து கொண்டிருந்தான். ஆனால் அவளுடன் ஒரே வகுப்பில் படிப்பதினால் அவ்வப்போது ஓரிரண்டு வார்த்தைகள் பேசுவான். அவளும் அவளது அம்மா கேட்டுக்கொண்டு வரச் சொன்னாள் என்று மங்களத்திடம் ஏதாவது கேட்க ஓடி வருவாள். பாட்டி, கார்த்திகை என்னைக்கு? அண்ணாமலை தீபம் புதன்கிழமை. பாட்டி, அவல் உருண்டை பிடிக்கணுமாம், பாகுபதம் சொல்ல வர முடியுமான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னா. ஆஹா, வரேன், பேஷா வரேன். பதிலுக்கு உன்னை எங்கள் வீட்டு நாட்டு பொண்ணா அனுப்ப உங்கள் அம்மாவுக்கு இஷ்டம்தானான்னு கேட்டுட்டு வந்து சொல்லு. ஒரு முறை மங்களம் இப்படி கேட்க, முரளி பக்கத்தில் இருந்த காமரா அறையில் உட்கார்ந்தபடி இவள் சொல்லப்போகும் பதிலுக்காக நெஞ்சம் படபடக்க காத்திருந்தான். ஆனால் அவள் சொன்ன பதிலோ, அந்த பொண்ணுக்கு அழகு இருக்கிற அளவுக்கு ஆணவமும் அதிகம். நல்ல வேளை அது நம்ம வீட்டுக்கு மருமகளா வரலையேன்னு சந்தோஷப்படணும். தாத்தா என்னதான் பூசி மெழுகினாலும் முரளியின் நெஞ்சு ரணமானது ஆனதுதான். அது நிஜமாகத்தான் சொன்னதோ விளையாட்டுக்குத்தான் சொன்னதோ, அந்த பதில் ஆனானப்பட்ட மங்களத்தையே ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. இந்த வீட்டுக்கு நாட்டு பொண்ணா வரணும்னா நீங்கள் யாரை கட்டிக்க சொல்கிறீங்க பாட்டி? ஏண்டிம்மா, என் பொண்ணு 7 எட்டையா பெத்து போட்டுட்டு போயிருக்கா? இருக்கிறது கருவேப்பிலை கொழுந்து மாதிரி ஒரே பேரன். எங்க முரளியைத்தான் சொல்லறேன். ஓ, நீங்க முரளியை சொல்றீங்களா? நான் அவனோட அப்பாவை, அதான் உங்க மாப்பிள்ளையை சொல்றீங்களோன்னு ஒரு கணம் சந்தோஷத்துல பூரிச்சு போயிட்டேன். என்ன பார்க்குறீங்க? முரளியை விட எங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல அவன் அப்பா தான் ஹீரோ. கிழவி ஆவென வாயை பிளந்திருக்கையிலேயே அந்த பெண் சிட்டாய் பறந்துவிட்டது. அவ்வளவுதான். தனக்கு 17 வயதாகிறது. உதட்டோரத்தில் மீசை அரும்பு கட்டத் தொடங்கிவிட்டது. குரல் உடைய துவங்கிவிட்டது என்பதையெல்லாம் மறந்து முரளி கண்கள் சிவக்க அழத் தொடங்கிவிட்டான். அன்றிரவு எப்பொழுதும் போல 2 கிழங்களாலும் விஷயத்தை மூடி மறைக்க முடியவில்லை. சாமிநாதன் வழக்கமாய் சாப்பிட உட்காரும்போது கேட்கும் கேள்வியை அன்றைக்கும் கேட்டார். முரளி சாப்பிட்டானா? என்ன, முரளி இன்னும் சாப்பிடலையா? இல்லையா? ஏன்? இதற்கு பதிலளிக்காமல் கிழவர் எழுந்து வாசலுக்கு போனார். மங்களம் ரத்தினச் சுருக்கமாய் கூறினாள். அவனுக்கென்ன முணுக்குன்னு துர்வாசர் மாதிரி கோபம். என்ன நடந்தது? முரளி எங்கே? அவ்வளவுதான். அறையை விட்டு கலைந்த கிராப்பும் சிவந்த கண்களுமாய் அப்பாவின் எதிரில் வந்து நின்றான் முரளி. அம்மா செத்த உடனேயே இன்னொரு கல்யாணத்தை செஞ்சு தொலைச்சிட்டு இருக்க வேண்டியது தானே? என்னமோ பிள்ளைக்காகன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு, சீ, நேற்று பிறந்த பொண்ணுங்களை எல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்கீங்களே, வெட்கமாயில்லை உங்களுக்கு? முரளி, என்னடா சொல்கிற? புரியலே? இந்த திருவிடைமருதூர் ஊருக்கே நீங்கள் தான் ரோமியோவாம். நீங்கள் இப்படி பொலிக்காலை மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஊரில் இருக்கிற எந்த வாலிப பையனுக்கும் கல்யாணம் நடக்காது. ஐயோ, என்ன இவன் என்னென்னவோ பேசுகிறான்? சாமிநாதன் ஒன்றும் புரியாமல் தனது மாமியாரை பார்க்க, அவளோ வேதனையும் ஆத்திரமும் போட்டி போடச் சொன்னாள். கிடக்கான் விடுங்க, அவனுக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான். என்னமோ தாசில்தார் வீட்டு பொண்ணு வந்தது, விளையாட்டா பேசினேன். அதுவும் விளையாட்டாவே பதில் சொல்லிட்டு ஓடிர்த்து. அவள் வார்த்தையை முடிக்கவில்லை. முரளி நேரே பாட்டியின் அருகில் வந்து கழுத்தை பிடித்து விடுவது போல தன் 2 கைகளாலும் அவளது கழுத்தை இறுக்கினான். ஏய் பாட்டி, எதையும் மறைக்காம சொல்லு. அந்த பொண்ணு என்ன சொல்லித்து? உன் மாப்பிள்ளையை கல்யாணம் செஞ்சுக்க இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் காத்து கிடக்கிறதா சொல்லலே? இந்த ஆளை அவங்களோட ரோமியோன்னு சொல்லலே? ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு அதுக்காக பெத்த அப்பா கிட்ட பேசுகிற பேச்சாடா இது? நீ ஏன் கேட்க மாட்ட? அந்த பொண்ணுங்களை மாதிரி நீயும் தான் இவரோட அழகுல மயங்கி போய் புருஷனோட இங்கேயே ஸ்திரமாக உட்காந்துட்டே. இல்லைன்னா பொண்ணே போனதுக்கப்புறம் பளார் என்று அறைவிட்டார். வாசல் ரேலியில் நின்றபடி பேரன் பேசுவதை கேட்டு ஸ்தம்பித்து போயிருந்த தாத்தா கூட சத்தம் கேட்டு உள்ளே ஓடி வந்தார். சாமிநாதன் தான் மகனின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தார். டேய், பாட்டி தாத்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. ஏதோ பேசிவிட்டானே தவிர முரளியும் தான் பேசியதை நினைத்து அதிர்ந்துதான் போனான்.
பாட்டி தாத்தா காலில் விழுந்து வணங்கச் சொல்லி சாமிநாதன் கட்டளையிட்டதுமே மங்களம் நறுக்கெனச் சொன்னாள். இப்ப அடிச்சு என்ன பிரயோசனம்? இதை எப்பவோ செஞ்சிருக்கணும். இவன் என் காலில் விழுந்தா எனக்குத்தான் பாவம். இந்த சம்பவம் அந்த குடும்பத்தை ரொம்பவுமே கலக்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆரோக்கியமாக இருந்திருப்பார். பேரனின் வார்த்தைகளே அவரை படுக்கையில் தள்ளிவிட்டது. கடைசி மூச்சு இருக்கிற வரையில் அவர் முரளியோடு பேசவே இல்லை. வீடே கனத்த மௌனத்தில் உறைந்திருந்த வேளையில் முரளிக்கு கல்லூரியில் சேர வேண்டிய தருணம். அவனே அப்ளிகேஷன் போட்டு கண்காணாத ஊருக்கு சென்று படித்து பெற்ற பாசம் அடித்து கொள்ள சாமிநாதன் தான் மகன் படிக்கும் கல்லூரியை தேடி கிராமத்திலிருந்து பட்டணத்துக்கு வருவார். ஏண்டா முரளி, நல்லா இருக்கியா? பார்த்தா தெரியலே, இங்கே எதுக்கு வந்தீங்க? நான் நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கலையா? பாட்டி உன்னை பார்க்கணும்னு அலறா முரளி. ஒரு நடை ஊருக்கு வந்துட்டு போயேன். முடியாது, இங்கே நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமா. பை த பை, இப்பெல்லாம் நான் நல்ல மார்க் கூட வாங்குறேன். வராதீங்க, இங்கே வந்து உங்கள் முகத்தை காட்டி என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் அட்ராக்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் கிளம்புங்க. செலவுக்கு பணம் இந்தாப்பா, நான் வரேன். அப்பாவின் மேல் பட்ட காற்று கூட தன் மீது படக்கூடாது என்றவன் படித்து முடிக்கும் வரையில் அப்பா தரும் பணத்தை வேண்டாம் என்றே சொன்னதில்லை. மனசுக்குள் இத்தனை வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கும் முரளி ஒரு நாள் திருவிடைமருதூருக்கு வர ஒப்புக்கொண்டதே சீதாவின் கண்ணோரச் சிவப்பைக் கண்டு பயந்துதான். அழாதேம்மா தாயே, போவோம். ஆனா பத்திரத்தில் எழுதி கையெழுத்து வாங்காத குறையாக இத்தனை சொல்லியும் சுவாமிநாதன் கார் ஓட்டுவதைக் கண்டே அதிசயித்து, அது மட்டுமின்றி தன் புருஷன் 2 சக்கர வண்டிக்கே டிரைவர் போட்டுக்கொள்வான் என்பதை சொல்லாமல் சொல்லி பற்களை கடித்துக்கொண்டு பொறுமை காத்தவன் அவன். எத்தனை வருடங்களுக்கு முன்பு பார்த்த வீடு! சாமிநாதன் இந்த காலத்துக்கு ஏற்ப கொஞ்சம் இடித்து புதுப்பித்திருந்தார். மகனின் சுவாபம் தெரிந்திருந்ததினாலேயே அவர் அதிகம் பேசாமல் சமையலறைக்குள் போய் புகுந்து கொண்டார். சீதாதான் விடவில்லை. மாமனார் பின்னாலேயே ஓடினாள். மாமா, சமையலுக்கு ஆள் யாரும் இல்லையா? எதுக்கும்மா? பாட்டி இருந்தப்பவும் நான் தான் சமையல் செஞ்சேன். பாட்டியை கவனிச்சிக்க மட்டும் ஆள் போட்டிருந்தேன். இப்போ நான் மட்டும்தானே. அவர் பேசிக்கொண்டே மகனுக்கும் மருமகளுக்கும் அருமையான காப்பி தயாரித்து கொண்டு வந்து வைத்து, அப்போ எல்லாம் முரளிக்கு டிகாஷன் தூக்கலா சர்க்கரை மட்டா காப்பி வேணும். இப்போ எப்படியோ குடிச்சிப்பாரு. சீதா வியப்பு மாறாமல் சாமிநாதனையே பார்க்கிறாள். எத்தனை அன்பை மனசுக்குள்ளே தேக்கி வச்சிட்ருக்கார் இந்த மனுஷர். காப்பியை குடித்தவுடன் முகம் மலரச் சொன்னாள். மாமா, காஃபி ஒண்டர்ஃபுல். இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் சமைச்சு போடுறேன். நீ வந்திருக்கிறதே ஒரு நாள், இதில் உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஏதேது, நீங்கள் இப்படி உபசாரம் செஞ்சா நான் மெட்ராஸுக்கே போக மாட்டேன், இங்கேயே தங்கிடுவேன். சீதா கணவனின் முகத்தை பார்க்காமல் தான் இதை சொன்னாள். அன்றிரவே மறுபடியும் சென்னை திரும்ப வேண்டும் என்கிற முரளியின் திட்டம் அவனாலேயே பாழானது. வந்து சேர்ந்த அன்று மத்தியானமே முரளிக்கு கடும் ஜூரம். மாலைக்குள் உடம்பெங்கும் முத்து முத்தாய். ஐயையோ, இந்த ஊரில் எங்கேயும் வைசூரி இல்லையே, இவனுக்கு மட்டும் எங்கே இருந்து? அழுதே விட்டார் மனிதர். சீதாதான் சமாதானப்படுத்தினாள். இங்கே இல்லை மாமா, இவரோட ஆபீஸ்லே டெஸ்பாச் கிளார்க்குக்கு அம்மை போட்டிருந்ததுன்னு இவர் 2 நாள் முன்னாலேயே சொன்னார். அதனாலே அங்கே இருந்துதான் இறக்குமதி. கூடிய மட்டும் தெருவில் வேற யாருக்கும் பரவாதபடி முதல்ல உங்களை பார்த்துக்குங்க. நீங்கள் படுத்துட்டா யார் செய்வாங்க? அஃப்கோர்ஸ் நான் செய்வேன்னாலும் உங்கள் பிள்ளை என்னை அனுமதிக்கணுமில்லே. புன்னகை புரிந்த சீதாவை கலங்கிய கண்களால் பார்த்தார் சாமிநாதன். முரளி எதுவுமே சொல்லும் நிலையில் இல்லை. வெறும் காய்ச்சல் தலைவலி என்றால் இத்தனை நேரம் பறந்திருப்பான் அவன். காய்ச்சலில் அரற்றினான். எழுந்து உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டு கத்தினான். ஜன்னி வேகத்தில் எழுந்து ஓடக்கூட முயற்சி செய்தான். அப்பொழுதுதான் சாமிநாதன் சொன்னார். அம்மா சீதா, அவனுக்கு பக்கத்திலேயே இருந்து வேணுங்கிறதை நீ செய். நான் சமையலையும் குழந்தையையும் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே என்னை கண்டா புரியறது மாமா, ஆனால் குழந்தைக்கு நீங்கள் புதுசு ஒட்டுறானான்னு பாருங்க. சாமிநாதன் கலகலவென சிரித்தார். இதில் பாரு சீதா, என் பிள்ளைக்கு மட்டும்தான் நான் வேண்டாவதவனே ஒழிய
மற்றபடி இந்த லோகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் நான் வேண்டப்பட்ட மனுஷன்தான். அவர் சொன்னது எத்தனை உண்மை என்பது வந்து தங்கிய 2 நாட்களிலேயே தெரிந்துவிட்டது. குழந்தை பால் குடிக்கிற தூங்குகிற சமயத்தை தவிர மிச்ச நேரமெல்லாம் தாத்தாவின் இடுப்பில்தான் சவாரி செய்தான். வீட்டுக்கு வந்த சுவாமிநாதன் மகனுக்கு அம்மை போட்டிருக்கிறது என்கிற செய்தி அந்த தெருவுக்கே அரை மணி நேரத்தில் பரவி அவரவர் தங்கள் வீட்டு கொல்லையில் காய்த்து குலுங்கும் இளநீரையும் பழங்களையும் கொண்டு வந்து இவர்கள் வீட்டு திண்ணையில் இறக்கிவிட்டு போனார்கள். மாரியம்மன் கோவில் பூசாரி அம்மனின் சந்தனமும் வேப்பிலையும் கொண்டு வந்து வைத்து முரளியை பார்த்து ஒரு பாட்டம் புலம்பிவிட்டு போனான். ஐயாவை விட்டுட்டு போய் ஒரு மாமாங்கம் ஆயிருச்சா தம்பி? இப்பத்தான் வீட்டு நினைப்பு வந்துச்சாக்கும். அதான் மாரியம்மா ஆரவாரமா உன்னை வரவேற்கிறா. இனிமேலாவது தகப்பனை பார்க்க அடிக்கடி வந்து போய் கொண்டிரு தம்பி. எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாத நிலை அவனுக்கு. தலைக்கு தண்ணீர் விடவே 7 நாட்களுக்கு மேலாயிற்று. ஆனாலும் 3 தண்ணீர் விட்ட பின்தான் ஊருக்கு கிளம்பலாம் என்று பூசாரி கண்டிப்பாய் சொல்லிவிட்டார். அப்படியும் இப்படியுமாய் 15 நாட்கள் சீதா மாமனாரின் பாசமழையில் நனைந்து போனாள். அதே சமயம் அந்த மனிதருக்கு ஊரில் இருந்த செல்வாக்கையும் கண்டு வியந்து போனாள். அதென்ன, மாட்டுக்கு தண்ணீர் வைக்கிறவன்லே இருந்து ரிட்டையர்டு ஜட்ஜு வரைக்கும் அத்தனை பேரும் ஐயா ஐயான்னு உருகிறாங்க. பெத்த பிள்ளை வந்ததிலே இருந்து சுவத்தை பார்க்க திரும்பி படுத்துட்ருக்கீங்களே தவிர ஒரு வார்த்தை பேசலை. சீதாவின் குரல் ஊசி முனையாய் தாக்கினாலும் தனது பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவே இல்லை அவன். ஊருக்கு கிளம்புற அன்றைக்குத்தான் சீதா போர்க்கொடி உயர்த்தினாள். இதோ பாருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, மாமாவை நம்ம கூட அழைச்சிட்டு போய் வச்சுக்கிறோம். ஆமாம், சொல்லிட்டேன். இதற்கு சாமிநாதனே பதறியடித்து கொண்டு பதிலளித்தார். ஐயையோ, அதெல்லாம் முடியாதும்மா. இங்கே நிலம் நீச்சு மாடு கன்று எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால் எங்கேயும் புறப்பட்டு வர முடியாது. அப்பாவின் பதிலில் முதல் முறையாக திருப்தியுற்றான் முரளி. ஆனால் சீதா விடவில்லை. அவளுக்கு இப்பேற்பட்ட தந்தையை மகன் அலட்சியம் செய்வதை தாங்கவே முடியவில்லை. சீதாவுக்கு தன் அப்பாவும் அவரது வீண் பிடிவாதங்களும் கோபதாபங்களும் நினைவுக்கு வந்தது. எப்படியெல்லாம் கத்துவார் அவர்! அதுவும் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளையை 4 பேருக்கு முன்னால் வைத்து மட்டம் தட்டுவதென்றால் அவருக்கு ஏக குஷி. என்னடா படிப்பு இது? இதனால் என்னடா பிரயோசனம்? அந்த காலத்தில் 8ஆம் கிளாஸ்லே நாங்கள் படித்த பாடம் தாண்டா உங்களுக்கு இப்போ பிஏவில் வர்றது. வளர்ந்த பெண்களுக்கு வாசல்ல என்ன வேலை? உங்களை சொல்லி குத்தமில்லை. உங்களை இப்படித்தான் தான் தோன்றித்தனமாக வளர்த்திருக்காளே உங்கள் அம்மா, அவளை சொல்லணும். இப்படி எதற்காகவாவது யாரையாவது குத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அப்பாவையே சீதாவும் அவளது சகோதரர்களும் பாசத்துடன் நடத்துகிறோம். இந்த மனிதருக்கு என்ன தலையெழுத்து? அவள் கண்டிப்பாய் சொல்லிவிட்டாள். நீங்கள் இப்போதான் பெரிய கண்டத்திலிருந்து பிழைச்சி எழுந்துட்டுருக்கீங்க. குழந்தைக்கு காலையில் இருந்து உடம்பு கதகதன்னு இருக்குது. பட்டணத்துக்கு போனதும் குழந்தைக்கும் அம்மை வார்த்தாச்சுன்னா சொல்ல முடியாது. எங்கேயோ இருந்த டெஸ்பேட்ச் கிளார்க் உங்களுக்கு சப்ளை செய்யலாம். உங்களாலே குழந்தைக்கு வரக்கூடாதா என்ன? அப்படி வந்தா என்னால் சமாளிக்க முடியாது. எதுக்கும் மாமாவையும் அழைச்சிட்டு போயிடலாம். அவனிடம் இப்படி சொன்ன அதே சமயம் சாமிநாதனை அழைத்து ரகசியமாய் வேண்டுகோள் விடுத்தாள். மாமா, இப்படி எத்தனை நாளைக்குத்தான் இருப்பீங்க? உங்களுக்கு என்ன இந்த ஊரில் ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எல்லா வீட்டையும் போல என் வீட்லேயும் மாமனார் புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கணும். முக்கியமாக என் குழந்தைக்கு தாத்தாவோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்கணும். சமயத்தில் நீங்கள் வேற முரண்டு பிடிக்காதீங்க. உங்களுக்கு மருமகள் மேலே பாசம் உண்டுன்னா மறுபேச்சு பேசாமல் உடனே கிளம்புங்க. இதற்கு என்ன பதிலை சொல்லுவார் அவர்? இப்படியொரு நாள் வந்து மகனுடன் சேர்ந்திருக்கும் பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாரே. மகன் என்ன சொல்வானோ என்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும்
மருமகளின் அன்பு கட்டளையையும் மீற முடியாதபடி மனசு அலைபாய்ந்தது. இது எல்லாவற்றையும் விட பேரனின் மீது இந்த 15 நாட்களில் உண்டான பாசம் மகனையும் மீறிக்கொண்டு கிளம்பச் சொன்னது. அவர் கவனிக்கிறார் என்பது தெரிந்தும் முரளி மனைவியிடம் எரிந்து விழுந்தான். பேசாமல் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு பார்த்தான். எதுவும் அவளிடம் நடக்கவில்லை. இந்த தடவை அப்பாவை நம்ம கூட அழைச்சிட்டு போகலைன்னா நான் என் பிறந்த வீட்டு மனுஷங்களையும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். நல்லா இருக்குதே நியாயம். முறைப்படி மகன்கிட்ட வந்து இருக்க வேண்டிய தகப்பன் இங்கே தனியா உட்காந்து பொங்கி தின்னுட்டு இருக்கார். அங்கே மருமகளோட ஜனங்க தினமும் வந்து காப்பி பலகாரம் சாப்பிட்டு வக்கனையாய் பேசிட்டு போறாங்க. எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை தங்க கம்பி. ஆனா உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் மருமகளுக்கு ஒரு நல்ல பேரு இல்லாம போகணுமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவரும் நம்ம கூட வரார். அத்தனையையும் கேட்டுக்கொண்டே சாமிநாதன் ஊருக்கு கிளம்ப மூட்டை முடிச்சை கட்டினார். விழிகளில் கண்ணீர் தழும்பியது. முரளியோடு வந்து தங்கிய 15 நாட்களுக்குள்ளாகவே அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள பல குடித்தனக்காரர்களின் அன்பையும் சிநேகத்தையும் பெற்றுவிட்டார் சாமிநாதன். இதுநாள் வரையில் பக்கத்து போர்ஷனில் யார் தங்கியிருக்கிறார்கள் என்பதையே அறியாத முரளியின் அண்டை வீட்டுக்காரர் காலையில் வாக்கிங் போக சாமிநாதனையும் அழைத்து கொண்டு செல்கிறார். அந்த பில்டிங்கில் வசிக்கும் இளைஞர்கள் விளையாடும்போது சாரையும் கூப்பிடிடா, ஜாலியா இருக்கும் என்று பேசிக்கொள்வது வழக்கமாகிவிட்டது. ஒரு முறை முரளி ஆபீஸிலிருந்து வீட்டுக்குள் நுழையும் போது எதிர்போர்ஷன்காரர் சாதாரணமாய் கேட்டார், மிஸ்டர் முரளி, நீங்களும் 2 வருஷமா இங்கே இருக்கீங்க, நானும் இருக்கேன். 2 பேரும் ஒரு ஹலோ சொல்லிக்கிட்டது கூட இல்லை. ஆனா உங்க அப்பா இந்த 15 நாளிலே ரொம்ப நெருங்கி விட்டார். அவர் ஊருக்கு போயிட்டா நான் தான் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவேன். அவர் எதிரில் ஒப்புக்கு தலையாட்டி விட்டு வீட்டுக்குள் நுழைந்தவன் சீதாவிடம் எரிந்து விழுந்தான். இந்த மனுஷன் கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்மை ஓரங்கட்டிடுவான்னு நான் சொன்னப்போ காதிலேயே வாங்கிக்காம குதிச்சியே, இப்ப பாரு. எதிர் வீட்டுக்காரன் நக்கலா ஆரம்பிச்சிட்டான். சீதாவும் சளைக்காமல் பதிலடி கொடுத்தாள். பேசினா என்ன இப்ப? அவர் உள்ளதைத்தானே சொல்றார். 2 வருஷமா நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க. பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க பெயராவது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் அப்பாவுக்கு மனுஷங்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் கூட ராங்கி கர்வம் இல்லாமல் பழகிறார். ஒருத்தரும் கேட்காமலேயே வலுவில் அவங்க காரியத்தை இழுத்து போட்டுட்டு செய்யறார். அனாவசியமாக அவர் மேலே எரிச்சல் படுறீங்க. 15 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வீட்டை எப்படி கண்ணாடி மாதிரி மாற்றிருக்காரு பார்த்தீங்க இல்லை? அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு பால்கனியில் 2 பூச்செடி 2 நாளில் வந்துடும். ரோஜாப்பதியன் தன் கைகளாலேயே கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். சரி சரி, எரிஞ்சு விழாமல் இப்படி உட்காந்து காப்பியை குடிச்சு முடிங்க. எனக்கு அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்கு. அவன் அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். சீதாவின் கவனத்தை எப்படி தன் பக்கம் திருப்புவது என்கிற ஒரே கவலையில் மதிய உணவை கூட தள்ளி வைத்துவிட்டு தீவிரமாய் யோசித்து அன்று மாலை வீடு திரும்பும்போது அழகான ரோஜாக்கள் பூத்து குலுங்கும் செடிகள் 2 தொட்டியுடன் அவன் வாங்கி வர சீதாவின் முகம் சந்தோஷத்தில் குப்பென மலர்ந்தது. அடர்ந்த கூந்தலை பின்னுவதற்காக அவிழ்த்து வாரி கொண்டிருந்தவள் அப்படியே அள்ளி முடிந்து கொண்டு ஓடி வருகிறாள். அட, நீங்களும் ரோஜா செடி வாங்கி வந்திருக்கீங்களா? நீங்களும்னா மாமாவும் காலையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கார். இது ஒசத்தி, ரொம்ப நாளாக சொல்லி வச்சு இப்பத்தான் கிடைச்சது. அவள் அவனது கிராப்பை செல்லமாய் குலுக்கி மூக்கை பிடித்திழுத்து சிரித்தாள். சீதா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி செய்வாள். சமீப காலமாகத்தான் அவள் அவன் அருகில் நெருங்குவதை இல்லையே. அப்படியே நெருங்கினாலும் அவன் தன் அப்பாவின் மீதுள்ள கோபத்தில் இவளை அப்பளமாக காய்ச்சி விடுவான். அவள் அவனது தோளை சுற்றி கரத்தை மாலையாக போட்டபடி சொன்னாள், இந்த 2 தொட்டிகளையும் அப்பா வாங்கின தொட்டிங்களோட சேர்த்து வச்சிடுவோம். அவர் பார்த்து தண்ணி விட்டு எரு போட்டு நல்லா கவனிச்சுப்பாரு. ஏன், நான் கவனிக்க மாட்டேனா? அதுக்கில்லை, உங்களுக்கு இதுக்கெல்லாம் எங்கே நேரம் உண்டு? 3 நாள் மும்முரமாக தண்ணி ஊற்றுவீங்க.
அப்புறம் கவனிக்கவே மாட்டீங்க. சுர்ரென கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது முரளிக்கு. அது எப்படி நீயா தீர்மானிப்பே? நான் வாங்கிட்டு வந்த செடிகளை நானே பார்த்துக்கிறேன். வேணுமானா அவர் வாங்கிட்டு வந்த செடிகளை தூக்கி பெட்ரூம் பால்கனியில் வைக்க சொல்லு. சீ, ரொம்ப மோசம் நீங்க. சின்ன குழந்தை மாதிரி. அப்பா கிட்ட எதுக்குத்தான் சண்டை போடுறங்கிற விவஸ்தையே இல்லையா? அவள் பேசுவதை காதில் வாங்கி கொள்ளாமல் தொட்டிகளை எடுத்து போய் தனது அறை பால்கனியில் வைத்தான். இந்த தடவை சீதா சொல்ற மாதிரி அலட்சியமாய் இருந்துடக்கூடாது. செடிக்கு தினமும் தண்ணி ஊற்றி உரம் போட்டு நல்லா கவனிச்சுக்கணும். சாமிநாதன் செடியை விட என் செடிதான் நல்லா வளரணும். நினைத்ததை அப்படியே செய்து முடித்தான். முதல் மாதத்தில் செடி 3 ரோஜாக்களை பூத்ததும் மகிழ்ச்சியில் பூரித்தே போய்விட்டான். பாத்தியா, கொண்டு வந்து வச்சதிலே இருந்து இது 3வது பூவு. சீதா கணவனை பார்த்து மென்மையாய் சிரித்தாள். என்ன சிரிக்கிறே? நீங்க வாங்கிட்டு வர்றச்சையே செடியில 7-8 மொட்டு இருந்துச்சு இல்லை? கவனிச்சேன். அந்த மொட்டுங்க எல்லாம் ஒன்னொன்னா பூக்குது. சந்தோஷங்க. சாமிநாதன் கூட மகனை பார்த்து மகிழ்ச்சியுடன் சொன்னார். செடி நல்ல ரகம் முரளி. கொஞ்ச நாள் கவனமா பார்த்துக்கிட்டா பிரமாதமா பூக்கும். முரளி தந்தையை பார்த்து வெடுக்கென சொன்னான். எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை கவனிச்சுக்கிட்டு போங்க. சாமிநாதன் தலை குனிந்தபடி நகர்ந்து விட்டார். அதற்கு பின் அவர் அவனிடம் அதிகம் பேச்சு வைத்து கொள்ளவில்லை. ஆனால் முரளியின் செடியில் மிகுந்திருந்த மொட்டுக்கள் மலராமலேயே கருகிய போது அவன் கலங்கி போய்விட்டான். சாமிநாதனின் ரோஜா செடியோ பச்சென்று துளிர்த்து சிவந்த மொட்டுக்களுடன் சிரித்தது. அன்றிரவு சாப்பிடும்போது தகப்பனின் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே கத்தினான். கறிக்கண்ணு, நல்ல செடி, ஆஹா ஓஹோன்னு சொன்னப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஆகும்னு. சீதாவுக்கும் உதடும் நாசியும் துடித்தது. சட்டென ஏதாவது சொல்ல வேண்டும் என்கிற உத்வேகம். ஆனாலும் தன்னை அடக்கி கொண்டு மெல்லச் சொன்னாள். உங்க அப்பா அந்த கையகல மண்ணுக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணுமோ அவ்வளவு உரம் போடணுமோ அவ்வளவுதான் போட்டாரு. ஒரு செடி ஆரோக்கியமாக வளர தண்ணியும் உரவும் அவசியம்தான். ஆனால் அளவுக்கு மிஞ்சினா அதுவே செடிக்கு யமனாயிடும். இது தெரியாம முரளிக்கு சுருக்கென்றது. கோபம் வந்தாலும் தான் செய்த தவறு புரிந்ததால் எதுவும் பேச முடியாத நிலை. இது போலவே இன்னொரு நாள் சீதாவின் பிறந்த நாளுக்காக முரளி புடவை வாங்கி தந்திருந்தான். மறுநாள் பொழுது விடிந்தாள். பிறந்த நாள். என்னங்க, வர்ற வழியில தானே டைலர் கடை இருக்கு. இன்னைக்கு ரவிக்கையை தச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு டைலர். ஆபீஸ்லேருந்து வர்றப்ப வாங்கிட்டு வந்துடுங்களேன். முரளி மறுக்கவில்லை. மாலையில் அவன் சொன்னபடி தையர் கடைக்கு போனான். அவன் போன வேளை கடைசியில் இவனுக்கு முன்னால் பணக்கார அம்மாள் ஒருத்தி ஏகப்பட்ட துணிகளுடன் வந்திருந்தாள். ஒவ்வொரு ரவிக்கையையும் எப்படி தைக்க வேண்டும் என்று மணிக்கணக்கில் விவரித்து கொண்டிருக்க முரளி பொறுமை இழந்தான். டெய்லர், என்னை அனுப்பிச்சிட்டு பேசுங்களேன். இதோ 1 நிமிஷம் சார், பையன் ஊக்கு வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையிலேயே கொடுக்கறதா தானே பேச்சு? ஆமாங்க, காலையிலே இந்த பண்ணாடை வேலைக்கு வரல, காய்ச்சல்னு வீட்டிலையே உட்காந்துட்டான். நீங்கள் வேற ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா அப்படி ஸ்டூல்லே உட்காருங்க. தையற்காரன் நயமாகத்தான் கூறினான். முரளியின் நாக்கில்தான் சனி. அத்தனை பெரிய மனுஷியின் முன்னால் தன்னுடன் பேச்சு கொடுக்க விரும்பாமல் நம்மை தட்டி கழிக்க பார்க்கிறான் இந்த மனிதன் என்கிற தப்பான நினைப்பு வேறு. புளிய மரத்தை பேய் பிடித்து உலுக்குவது போல உலுக்கிவிட்டான். யோ, என் வேலையே இன்னும் ஒழுங்கா முடிக்கல நீ, அதுக்குள்ளே வேற பார்ட்டிக்கிட்ட அளவெடுக்க போயிடுவியா நீ? காரில் வர்றவங்களுக்கு ஒரு மரியாதை, பைக்கில் வர்றவங்களுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட்டா? சார் வேணாம், லேடிஸ் முன்னாலே தகராறு வேணாம். சித்தா அப்படி குந்துங்க. தோ வந்துட்டேன். நான் ஏண்டா குந்தனும்? முதல்ல அந்த அம்மாவை இப்படி வந்து ஸ்டூல்லே குந்த சொல்லு. என் ஒய்ஃபோட ரவிக்கையை கொடு, அப்புறம் உன்னோட பிஸ்னஸை வச்சுக்க. தையற்காரன் அனல் பறக்க முறைத்தான். ரவிக்கையை தச்சு தர முடியாது. என்னையா பண்ணுவ? என்னது, தச்சு தர முடியாதா? ராஸ்கல், உன்னை என்னை ஒன்றும் பண்ண முடியாது. போய்யா, வேலை நேரத்தில் வந்து கத்தினா
உன்னை நான் தான் போலீஸில் பிடிச்சு கொடுப்பேன். என்னையா தச்சு கொடுத்த நீ? இந்த ரவிக்கை தானே? தையற்காரன் கடைப்பையனின் கையில் இருந்த புது ரவிக்கையையும் அளவு ரவிக்கையையும் சேர்த்து பந்தாக சுருட்டி முரளியின் பக்கம் வீசி எறிந்தான். இந்த ஒரு ரவிக்கைக்கு நீ கொடுக்கிற காசாலே நான் ஒன்றும் கோடீஸ்வரனாக போறதில்லை. முரளி முகம் சிவக்க நிமிர்ந்து பார்த்தான். அந்த பணக்கார அம்மாளின் இதழ் கடையின் இளக்கார சிரிப்பு. புசுபுசுவென கோபத்துடன் வீடு வந்து சேர்ந்தவன் தன் கையோடு சுருட்டி எடுத்து வந்த ரவிக்கையை தூக்கி சீதாவின் மீது எறிந்தான். ஐயையோ, என்னாச்சு? மண்டைக்கணம் பிடிச்சவன் அந்த டெய்லர். அவனை அப்பவே போலீஸில் பிடிச்சு தரைக்குறைவா பேசினதுக்காக மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டிருக்கணும். யாரை சொல்றீங்க? டெய்லரையா? நல்லவராச்சே அவர். பேசாதே, பேசினே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அப்பப்பா, என்ன கோபம், என்ன கோபம்! சீதா ரவிக்கையை எடுத்து பிரித்து பார்த்தாள். கண்களில் குளம் கட்டியது. ரவிக்கையின் கழுத்து பகுதி இன்னும் மடித்து தைக்கப்படவில்லை. ஊக்கு பாதி தைத்து மீதி தைக்கப்படாமல் ஊசியும் நூலும் அப்படியே ஊசலாடி கொண்டிருந்தது. முரளி கத்தினான். இப்படி ஒரு டெய்லர் கையாலே ரவிக்கை தச்சு போட்டுட்டு தான் நீ பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஒன்றும் அவசியமில்லை. சீதா வாடிய முகத்துடன் அந்த ரவிக்கையை அப்படியே மடித்து அலமாரியில் வைத்துவிட்டு படுக்கப் போய்விட்டாள். ஆனால் சாமிநாதனுக்கு தூக்கம் வரவில்லை. எழுந்து போய் அந்த ரவிக்கையை எடுத்து வைத்து கொண்டு தையற்காரன் தைக்காது விட்டு போன பாகங்களை எல்லாம் ஒழுங்காக தைத்து முடித்து வைத்தார். அது மட்டுமில்லை, அன்று மாலையே தான் வாங்கி வைத்திருந்த பிறந்தநாள் வாழ்த்து அட்டையையும் ரவிக்கையுடன் சேர்த்து சீதாவின் பார்வையில் படும்படியாக மேசை மீது வைத்துவிட்டே தூங்கப் போனார். மறுநாள் காலையிலேயே முரளி அவரை தாக்கத் துவங்கிவிட்டான். என் பெண்டாட்டிக்கு நான் ரவிக்கையை தச்சு தருவேன், இல்லை அந்த துணியை கிழிச்சு எறிவேன். உங்களை யார் இதில் மூக்க நுழைக்க சொன்னது? இங்கே பாருங்க, அனாவசியமாக கத்துறீங்க. நமக்கு நல்லது தானே செஞ்சிருக்காரு. இல்லைன்னா இந்த துணியை வச்சுக்கிட்டு மிச்சத்தை முடிக்க தெரியாமல் நானில்லே திண்டாடி இருப்பேன். ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் கூடாது. நீ சும்மா இரு சீதா. தனக்கு சொந்தமில்லாதவளோட ரவிக்கையை வச்சுக்கிட்டு இவர் இத்தனை சிரத்தையாக தச்சு தந்திருக்காருன்னா சும்மா ஒன்றுமில்லை. ஊரில் இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் மயக்கி முட்டாளடிச்சது போதாதுன்னு இப்போ மருமகிட்டேயே தன் கைவரிசையை காட்டுறார் போல. முதல் தடவையாய் பதறிப்போகிறார் சாமிநாதன். முரளி, என்னப்பா என்னவெல்லாமோ சொல்கிறே? சீதா என் பொண்ணு மாதிரிடா. அதான் தேவையில்லைங்கிறேனில்ல. எப்போ ஊருக்கு புறப்படுறதா உத்தேசம்? சீதா கணவனின் கரத்தை பிடித்து தனியே இழுத்து போய் சீறினாள். உங்களுக்கு இதயமே கிடையாதா? ஏன் இப்படி அந்த பெரியவரை அடித்து விரட்டுறீங்க? சீதா, உனக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லை சாமிநாதன் இருக்கணும். உனக்கு யார் வேணுங்கிறதை சாயந்தரத்துக்குள்ளே யோசிச்சு வை. நான் வரேன். அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பி விட்டான். சீதாவோ அப்படியே ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து விட்டாள். சாமிநாதன் அதற்கு மேலும் கொஞ்சம் கூட தாமதிக்கவில்லை. மளமளவென தனது துணிமணிகளை எல்லாம் எடுத்து பெட்டியில் வைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். சீதாதான் அவரை தடுத்து நிறுத்தினாள். இருங்க மாமா, அவர் அப்படித்தான் சொல்வாரு. அதெல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே மறந்துடுவாரு. இல்லைம்மா, நானும் ஊரை விட்டு வந்து நாளாச்சு. புறப்படுறேன். சரி போங்க, உங்க பிள்ளை வரட்டும். வண்டியில் கொண்டு போய் விடச் சொல்கிறேன். அப்பாவுக்கு அந்த ஒரு காரியமாவது அவர் செய்யட்டும். அவளது குரலில் தொனித்த கண்டிப்பு அவரை தயங்க செய்தது. அது மட்டுமில்லை, உள்ளூர மகனின் முகத்தை மறுபடியும் பார்த்துவிட வேண்டும் என்கிற தாபம். சாமிநாதன் மட்டும் சீதாவின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் அப்பொழுதே கிளம்பியிருந்தால் அந்த விபத்தை தடுத்திருக்கலாம். அவருக்கென்ன ஊருக்கு போக வழி தெரியாதா? என்னால் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போய் வழி அனுப்பிட்டு வர முடியாது. அவ்வளவு அக்கறை இருந்தா நீ போயிட்டு வா. முரளி மாலையில் வந்ததுமே முரண்டு பிடித்தான். எனக்கென்ன, ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு மாமாவை கொண்டு போய் பஸ் ஏற்றிட்டு வந்துடுவேன். அப்புறம் நீங்கள் தான் வாயில் வந்தபடி எல்லாம் பேசுவீங்க. கிளம்புங்க. சீதா, வேண்டாம்மா, யாரும் சிரமப்பட வேண்டாம். எனக்கென்ன, லக்கேஜ் கூட இல்லை, ஒரே ஒரு பிளாஸ்டிக் பை தான். உங்கள் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே சிரமமே இல்லைதான் மாமா. ஆனால் எனக்குத்தான் மனசு கேட்கலை.
அவர் வரட்டும், கொண்டு போய் விடட்டும். நாளைக்கு அவர் பிள்ளை அவருக்கு செய்ய வேண்டாமா? இப்படியே இருந்தா என்னைக்குத்தான் இதெல்லாம் புரியறது? சாதாரணமாய் முரளி வேண்டாம் என்று நினைத்தால் எந்த கடவுள் வந்து சொன்னாலும் தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான். ஆனால் இன்று என்ன நினைத்தானோ, மாலை 7 மணி வண்டிக்கு 5 மணிக்கே வந்து அப்பாவை புறப்படச் சொல்லி குதி குதி என குதித்தான். இப்பவே பிடிச்சி என்னங்க அவசரம்? 8 மணிக்குத்தான் பஸ். 7 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டா கூட போதும். எனக்கு என்ன வேற வேலையே இல்லைன்னு நினைச்சியா? 5லேருந்து 6 மணி வரைக்கும் தான் டைமு கிடைச்சிருக்கு. 6 மணிக்கு வேற வேலை இருக்கு. கிளம்பி போனால் ராத்திரி 10 மணிக்கு தான் திரும்புவேன். 6 மணியிலே இருந்து அங்கே போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவார் அவர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கொண்டு விடணும்னா 5 மணிக்கே கிளம்பி ஆகணும். சாமிநாதன் மருமகளை பார்த்து புன்னகை பூத்தார். அதனால் என்னம்மா, டிஃபனை ஒரு பொட்டலமாக கட்டி எடுத்துட்டு போகிறேன். அங்கே பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்க நேரத்தில் சாப்பிட்டுட்டு போகிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவருக்கு இந்த சாக்கிலாவது மகனுடன் மோட்டார் சைக்கிளில் பிரயாணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்ததே என்கிற சந்தோஷம். ஆனால் இறக்கையை கட்டி கொண்டாற்போல பறந்தான் அவன். சாமிநாதன் மகனின் பின்னால் ஏறி உட்கார்ந்ததுமே வண்டி ஆவேசம் வந்தாற்போல முழு வேகம் எடுத்தது. முதலில் எதுவும் பேசாது வந்த சாமிநாதன் மகனின் வேகத்தைக் கண்டு அதிர்ச்சியுற்றவராய் அவனது தோளை தட்டிச் சொன்னார், முரளி, இத்தனை வேகம் வேண்டாம்பா. அவன் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளும் நிலையில் இல்லை. ஒரே வேகம், கண்மூடித்தனமான வேகம். கண்ணிமிக்கும் நேரத்தில் அந்த விபத்து நடந்துவிட்டது. எதிரில் வந்த தண்ணீர் லாரியில் மோதி அப்படியே வாகனத்தோடு இருவரும் தூக்கி எறியப்பட்டார்கள். எல்லாமே ஒரு கணம்தான். முரளி, முரளி! சாமிநாதனின் குரல் லேசாய் காதில் ஒலிக்க அப்படியே நினைவை இழந்தான் முரளி. எத்தனை நாட்கள் சுய பிரஞ்சையின்றி கிடந்தான் என்பது அவனுக்கே தெரியாது. எப்போதாவது நினைவு வரும் சமயத்தில் அழுது வீங்கிய சீதாவின் முகம் பார்வையில் படும். அவளிடம் பேச வேண்டும் போல நாவு துடிக்கும். பேசுவதாக கூட நினைப்பான். ஆனால் அதற்குள் நினைவு மழுங்கிவிடும். உள்ளுக்குள் அப்பாவின் குரல் எப்போதும், பார்த்து ஓட்டு முரளி, ஜாக்கிரதை, இத்தனை வேகம் வேண்டாம். அப்பா, அப்பா! சின்ன வயதிலிருந்து அப்பா அவனுக்காக செய்த காரியங்கள், அவரின் பாசம் ததும்பும் வார்த்தைகள். முரளிக்கண்ணா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. முரளிப்பா, உனக்காக புது சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேனே. ஏண்டா இப்படி பேசாம நிற்கிறே? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். ஐஸ்கிரீம் உருகலாய் எத்தனை இதமான பாசம்! சாமிநாதனை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு புறப்படும் போதே முரளி ஒரு தீர்மானத்தில் தானே இருந்தான். சாமிநாதா, இரு, வண்டியை ஓட்டுற வேகத்தில் நீ கீழே விழுந்து மண்டையை உடைச்சிக்க போறே. நீ உசுரோட இருந்தா என் பொண்டாட்டிக்கிட்ட கூட எனக்கு பழைய பாசமும் காதலும் கிடைக்காது போல இருக்கு. அதனால் இனிமே யாரும் உன்னையும் என்னையும் ஒரே தராசில் வச்சு எடை போட மாட்டாங்க. வர வர என் பிள்ளை கூடன்னா உன்னோட ஒட்டிக்கிட்டுச்சு. கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். உனக்கு என்ன திமிர் இருந்தா என் பிள்ளையே என்கிட்ட இருந்து பிரிப்பே. மனசுக்குள் கூத்தாடும் எண்ணங்களுக்கு ஏற்றபடி அவனது மோட்டார் சைக்கிள் மேடு பள்ளங்களையும் துளியும் லட்சியம் செய்யாமல் பறந்ததன் விளைவு. முரளி இன்று ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். எப்பொழுதாவது நினைவு வரும்போதும் உடம்பில் ஏற்பட்டுள்ள ரணங்களினாலும் அவன் தன்னை மறந்து அப்பா என்று முணங்க எத்தனை நாள் இப்படி தெரியவில்லை. பூரண நினைவு வந்தது. கண் விழித்தபோது தனது மார்பில் பெரிய கட்டு இருப்பதை உணர்கிறான் அவன். உலர்ந்த உதடுகளை மெல்ல அசைத்து ஒவ்வொரு வார்த்தையை கோர்த்து கோர்த்து கீதாவிடம் அவன் பேச முயற்சிக்கிறான். சீதா! என்னங்க அசையாதீங்க, புரண்டு படுக்கணும்னா சொல்லுங்க, நர்ஸுகளை கூப்பிடுறேன். அதில்லே சீதா, எனக்கு என்னாச்சு? கேட்காதீங்க. ஐயோ, அதை நான் எப்படி சொல்லுவேன்? அந்த ஆக்சிடெண்ட்டில் உயிரே போயிருக்க வேண்டியது. என் தாலி பாக்கியம் ஏதோ இந்த மட்டும் போச்சு. அவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. நினைவு வந்தவுடனேயே அதிர்ச்சி தரும் விஷயங்களை கூற வேண்டாம் என்று டாக்டர்கள் எச்சரித்திருந்ததனாலோ என்னவோ சீதா சிரமப்பட்டு தன்னை அடக்கி கொண்டாள்.
ஆனாலும் முரளி விடவில்லை. மறுபடி கேட்கிறான். அப்பா, அவர் எப்படி இருக்காரு சீதா? ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களா? இருக்கட்டும் சீதா, பேச்சை மாத்தாதே. அப்பாவுக்கு என்னாச்சு? இனிமேலும் மௌனம் சாதித்து பிரயோசனமில்லை என்பதை உணர்ந்தவள் போல சீதா நிதானமாய் ஒரே வார்த்தையில் பதிலளிக்கிறாள். இல்லை. என்ன சொல்கிறே சீதா? இனிமே நமக்கு மாமா இல்லைங்க. இத்தனை நாள் கோமாவில் கிடந்தார். இப்பத்தான் 10 நாள் முன்னாலே மகன் கையாலே அவருக்கு கொல்லி கூட கிடைக்கல. பேரப்பிள்ளைதான் தாத்தாவுக்கு. முரளி அப்படியே உறைந்து போய் படுத்திருந்தான். நினைத்தது நடந்துவிட்டது. ஆனால் இது என்ன? மனசுக்குள் இத்தனை வேதனை. எத்தனை தடவை அந்த மனிதர் காதுபடவே சொல்லியிருக்கிறான் அவன். எங்க அப்பா செத்தாதான் எனக்கு தீபாவளி. ஏய், ஒன்று அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். பார்த்துடுறேன் அதையும் தான். எதிரி போல கருதிய மனிதர் இனிமேல் இல்லை. அந்த பாசம் ததும்பும் நெடிய உருவத்தை இனிமேல் பார்க்கவே முடியாது. இரவில் மகன் வரவுக்காக வாசற்படியிலேயே காத்திருக்கும் ஆத்மா இனிமேல் இல்லை. நினைப்பே கண்ணீரை வரவழைக்க சீதா கண்களை துடைத்தபடி தொண்டை கரகரக்கச் சொல்கிறாள். இந்த பாசத்தை அவர் உயிரோடு இருந்தப்ப காட்டியிருக்கலாம். பாவம், உங்க வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதான்னு உங்களையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தார். அழாதீங்க, ஏற்கனவே உடம்பு ரொம்பவும் பலகீனமாக இருக்கு. சீதா, அப்பா என்னை மன்னிக்கவே மாட்டார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவர் மனசு பூ போல. அதில் ஆத்திரம், கோபம் எதுக்குமே இடமில்லை. அதுவும் உங்ககிட்ட அவருக்கு கோபமே கிடையாது. உடல் தேறி வீட்டுக்கு வந்தவன் படுக்கையில் உட்கார்ந்தபடியே அப்பாவின் தோல் பையை ஆராய்கிறான். டைரியின் குறிப்புகள் எல்லாம் முரளியை பற்றியே பேச, சேமிப்பு பத்திரங்களும் மகனுடைய சின்ன வயசு புகைப்படமும் இன்றும் அவனுக்காக திருச்செந்தூரில் அர்ச்சனை செய்ததற்கான ரசீதும். அப்பா, அப்பா, அவன் வாய்விட்டு அழுகிறான். சீதா குரல் கேட்டு ஓடி வருகிறாள். என்னங்க? எனக்கு அப்பா வேணும் சீதா. அவரை உடனே பார்க்கணும் போல இருக்கு. ஒரு கணம் அவனையே இமைக்காமல் பார்த்த சீதா அவனது கரத்தை பற்றி அவனது மார்பின் மீதே பதித்து சொன்னாள். மாமா எங்கேயும் போகல, இதோ இங்கேதான் இருக்கார். என்ன சொல்ற சீதா? புரியலையா? மாமாவுக்கு அடிபட்டது தலையில, மூளை சிதைஞ்சு போச்சு. அதனால அவர் நினைவு திரும்பாம கோமாவிலேயே கிடந்தார். உங்களுக்கு அடி இதயத்துல, நீங்களும் பிரஞ்ஞை இல்லாம கிடந்தீங்க. டாக்டர்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, மூளை சிதைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பிழைக்க வச்சு எழுந்து நடமாட வைக்க முடியாது. அந்த மனுஷர் செத்த மாதிரி தான். ஆனால் இதயத்தில் அடிபட்ட நோயாளியை பிழைக்க வைக்க முடியும்னு. அதனால் அவள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அவன் பிரமித்து உட்கார்ந்திருந்தான். அப்பா இனிமே பிழைக்க மாட்டார்னு சொல்லி அவரோட இதயத்தை எடுத்து தாங்க உங்களுக்கு பொருத்தி இருக்கார் டாக்டர். ரொம்பவும் சிக்கலான இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் பிழைச்சி இதோ கண் முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு அப்பாதான் காரணம். அவர் உயிரோடு இருந்தப்பத்தான் அவரோட இதயத்தை புரிஞ்சிக்காம புண்படுத்தினீங்க. இனிமேலாவது. அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அவனாலும் தான். வலதுகரம் மார்பை தொட்டபடி இருக்க, உள்ளிருக்கும் இதயத்தின் லப்டப் ஓசை அப்பாவின் கனிந்த குரலாய் ஒலிப்பது போல. பார்த்துடா குழந்தை, இனிமே இத்தனை வேகமும் வேண்டாம், பொறாமையும் வேண்டாம். அழாதே, நான் தான் உன் கூடவே இருக்கேனே. முரளியின் கண்கள் வற்றாது பொழிகிறது. அன்பர்களே, இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.